ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க. நான் எப்படி செஞ்சேன்னு என்னோடய ரெசிபியை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி பொருட்களை எல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். அவங்களாம் வணங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 சின்ன வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வணக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கேர்டை ஆட் பண்ணி அதில் வந்து நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கும் போது உங்களுக்கு குக்கர் அடிப்பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பார்த்திங்களா, சிக்கனுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா பிரட்டி அந்த மசாலாவோட ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு கைப்பிடி வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாடு செய்வோம் பார்த்திங்களா, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். அது பரட்டினதுக்கப்புறம் நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். அது வரைக்கும் நான் உப்பே ஆட் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஒரு அளவாக போடுங்க. கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி விடட்டும். கொதி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விடலாம். நான் இங்கே வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கிளறிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருந்தவங்களுமே சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட பேஜில் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும்